ஜெனட்டிக் டெஸ்ட்டை பேபிக்கும் பேரண்ட்ஸ்க்கும் பண்ணாங்கன்னா எல்லாமே கிராஸ் மேட்சிங் ஆயிடுச்சுன்னா தென் இட் இஸ் எவிடன்ஸ் தட் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை எண்ட் டு எண்ட் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து கரெக்டாக நம்ம பேபி வந்து நம்மளோட குழந்தை தான் நமக்கு கிடச்சிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இருபத்தாறாவது பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த 26வது பகுதின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த குழந்தை வந்து நமக்கு வந்து யாரோட குழந்தை? இப்போ ஃபாரின்லலாம் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தை பிறந்த உடனே வந்து பேபி வந்து இந்த ஃபீட்டல் ஜெனட்டிக் அசஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஃபாதர், மதர், பேபி 3 பேரோட பிளட்டை எடுத்து அந்த ஜெனட்டிக் அசஸ்மெண்ட் பண்ணி கிராஸ் மேட்சிங் பண்ணி இதை வந்து ஃபீட்டல் கேரியோடைப்பிங் அந்த ஃபீட்டலில் வந்து நம்ம செக் பண்ணி இது பெட்டர்னல் அண்ட் மெட்டர்னல் சைடு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கான்றதை பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு விதமான ஒரு டெஸ்டிங். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன ஆயிடுதுன்னா, என்னுடைய குழந்தை தான் எனக்கு வச்சிருக்கிறாங்களா என்ற ஒரு சந்தேகம் வரும். எனக்கு பை ஆக்சிடென்டலாவோ பை இன்டென்ஷனலாவோ வேறு ஏதோ ஒரு கருவை வச்சு எனக்கு ரிசல்ட் வந்துடக்கூடாது. இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த ஜெனட்டிக் டெஸ்ட்டுன்றது இப்போ ஒரு டெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். இப்போ பிறந்திருக்கிற குழந்தை என் மூலமாக தான் வந்திருக்கா. சம்டைம்ஸ் இப்போ அவங்களே வந்து ஒரு டோனர் ப்ரோக்ராமில் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த டெஸ்ட்டே தேவையில்லை. ஏன்னா அவங்களோட வில்லிங்னஸில் தான், கன்சென்ட்டில் தான் அவங்க ஒரு டோனர் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கப்பிள் தன்னோட எக்கை தன்னோட ஸ்பெர்மில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ரிசல்ட்டை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு பிளட்டில் ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட்டை பேபிக்கும் பேரண்ட்ஸ்க்கும் பண்ணாங்கன்னா எல்லாமே கிராஸ் மேட்சிங் ஆயிடுச்சுன்னா தென் இட் இஸ் எவிடன்ஸ் தட் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை எண்ட் டு எண்ட் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிட்டோம். ஸோ நமக்கு வந்து கரெக்டாக நம்ம பேபி வந்து நம்மளோட குழந்தை தான் நமக்கு கிடச்சிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது. மக்களுக்கு இதெல்லாம் விழிப்புணர்வு வரணும். இப்போ நம்ம எல்லாரும் போய் இந்த மாதிரிலாம் டெஸ்டிங் பண்ணி நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும், ஒரு சந்தேகமோ இதெல்லாம் தேவையே கிடையாது. யாருமே இன்றைக்கி தெரியாமல் ஒரு கப்பலுக்கு தெரியாமல் ஒரு செய்யணுன்ற தேவையே கிடையாது. எல்லாமே வெளிப்படையாக சொல்லிட்டு செய்யலாம். பட் சில நேரங்களில் ஆக்சிடென்டலாக நடந்தாலும் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது அடுத்து சமாளிக்கிறது, அது எப்படி அடுத்து எடுத்துகிட்டு போகிறதுன்றது வேறு விஷயம். பட் இப்படி ஒரு மெத்தடாலஜி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? அடுத்த பார்ட்டில் உங்களை சந்திக்கிறேன்.